மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்கு அமைப்பு படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரக பயிற்சியும் நடக்குது. சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போது குரு வலயம் அப்படிங்கக்கூடிய வட்டத்திலேருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். அப்போது இந்த குரு வலயத்தில் இருந்து உபய ராசியான உங்களுடைய மிதுன ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக சனி பகவானும் அங்கே நிலைக்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு தொழில் பர்ஃபெக்ட். என்னென்னா மாற்றிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, தொழிலை வந்து எனக்கு எது கிடைக்குது, இது நிரந்தரமாக இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆழமான ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த 2 கிரகங்களுமே. அப்போ அங்கே கூட இருக்கக்கூடிய புதன் பகவான் அடைப்பட்டு, இப்போ நான் வந்து திருப்தி இல்லாமல் அங்கே வேலை செய்கிறேன், ஆனால் இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்குது, மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைக்குதுங்கிற ஒரு உங்களோட சந்தோஷத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, உங்களுடைய சம்பளம் உயர்வு கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயும் இந்த மாதத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கணும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து பார்த்துக்கணும், அதையே சரி செய்து கொள்ள வேண்டும்.